என்ன இந்த உலகம் கடைசி காலத்தில் இப்படி மாறிவிட்டது? வானுயர்ந்த கட்டிடங்கள், பெரிய பெரிய வாகனங்கள், எங்கு பார்த்தாலும் உணவகங்கள். ஆனாலும் நான் உண்ணும் உணவான வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இங்கு கிடைக்காது போலையே. என்ன செய்வது? ஐயா, யார் நீங்க? வித்தியாசமா இருக்கீங்க. எங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் என்ன போறீங்களா? இல்லை இல்லை, நான் தான் யோவான் ஸ்நானகன். பரலோகத்தில் இருந்த என்னை எம்ஏ நகர் ஆலய வானவி பிள்ளைகள் அழைத்துள்ளார்கள். அநேக வருடங்களுக்கு பிறகு இந்த பூவுலகத்திற்கு வந்திருக்கிறேன். ஐயா, நீங்களா? எங்க இயேசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த யோவான் ஸ்நானகனா? ஆமாம், என் ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது அவர் எனக்கு கொடுத்த பாக்கியம். சரி, இங்கே ஏதாவது ஆலயம் இருக்கிறதா? என்னையா இப்படி கேட்டீங்க? தடிக்கு விழுந்தா தெருக்கு 4 சர்ச்சு இருக்குது. ஆனா என்ன பண்றது, சபைக்கும் சபை மக்களுக்கும் அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. இப்போதானே வந்திருக்கீங்க, போக போக தெரிஞ்சுப்பீங்க. சரி வாங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். வாங்க உட்காருங்க. ஐயா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். சரிம்மா, பொண்ணு எதுனா பார்க்கணுமா? இல்லையா, அவனே ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான்யா. என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயா தான் பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுக்கணும். அதெல்லாம் பண்ண முடியாதுமா. என்னம்மா இது, சர்ச்சா இல்லை சத்திரமா? வரவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் மனசு வச்சா பண்ணிடலாம் ஐயா. என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. சரி, அந்த பொண்ணு எந்த சர்ச்சுக்கு போகுது? ஐயா, அந்த பொண்ணு சர்ச்சுக்கெலாம் போகிறது இல்லையா. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. ஒரு கிறிஸ்தவலா இல்லாமல் இருந்தா எப்படிம்மா கல்யாணம் பண்ணுறது? சர்ச்சில் கல்யாணம் பண்ணோன்னா எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது தெரியுமாம்மா? ஐயா, என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டாயா. அந்த பொண்ணுக்கு நீங்களே ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கய்யா. என்னங்க யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, ஒத்துக்கோங்க. இல்லைன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற திருச்சபைக்கு போயிடுவாங்க. ஐயா, இதே போல் 2 ஃபேமிலி கல்ற இருக்கான்னு கேட்டு நம்ம திருச்சபைக்கு வந்தாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ஞானஸ்தான திருவிழாவை அனௌன்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சிறப்பாக பண்ணிடலாம் ஐயா. சரிப்பா, சிறப்பாக பண்ணிடலாம். சரிம்மா, ஏதோ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு ஆத்மா சபைக்கு வருதுன்னு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன நடக்கிறது இங்கே? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடைய பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வசனம் சொல்கிறது. அதை மீறியும் எப்படி? ஐயா, கோவப்படாதீங்க, இது ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய இருக்கு. திருச்சபைக்கு ஒரு அறிவிப்பு. நமது ஐயாவின் உத்தரவின்படி வருகின்ற ஞாயிறு ஞானஸ்தான திருவிழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்க விருப்பமுடையவர்கள் தங்கள் பெயர்களை உடனடியாக கொடுக்கவும். மேலும் இந்த விழா மட்டன் பிரியாணியுடன் நிறைவடையும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த நிறுத்துங்க. நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீ எந்த காரணத்திற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாய்? இவனை லவ் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாகுது. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், என்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விபூதி வச்சிடுறேன். ஐயா, இந்த வயதில் நீங்கள் எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள்? அது ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாலேயே இந்த சர்ச்சில் தான் சொந்தமாக கலர் தோட்டம் வச்சுருக்காங்க. எனக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல, அதான் இந்த சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா கல்லறைக்கு அலைய வேண்டியதில்லை பாருங்கள். அதுக்கு தான் இங்கே ஞானஸ்தானம் எடுக்க வந்தேன். பார்த்தீங்களா ஐயா, எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதற்காக? எங்கள் அம்மா சொன்னாங்க, கேட்க மாட்டேங்குது. ஞானஸ்தானம் சும்மா எடுன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, என் தலையெத்து. அதுதான் ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கேன். விரியன் பாம்பு குட்டிகளே, இது போன்றுதான் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்களா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிக்குள்ள மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்களுக்கும் இது போன்ற காரணம் தானா? எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும் ஐயா. நான் செஞ்ச பாவத்துக்கு அவரோட உயிரே கொடுத்தாரு பார்த்தீங்களா. என் மேலே வச்சுக்கிற அன்புக்கு அளவே இல்லை. என்னுடைய எல்லா பாவத்தையும் விட்டுட்டு முழு மனசோட ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கேன். மகனே, நீ உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியால் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். வெளியரங்கமாய் அல்ல, நீங்கள் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற
கனிகளை கொடுங்கள்.